நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோட சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபில இருந்து வந்தவர், முழுக்க முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிரால காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்றேன்னா, பிகேவை பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல. 70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜியஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும். நமக்குள்ள பல பொய் பிரச்சாரங்களா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள்.